வணக்கம். நாம் இன்று அறிமுகப்படுத்த போகும் நவீன நுண்ணறிவு தீர்வு நலம் AI. நம்முடைய நாட்டில் உள்ள மருத்துவ சவால்களுக்கு நவீன தீர்வு. இது ஒரு பல்வேறு மொழிகளுக்கு ஏற்ற, பயனாளருக்கு உகந்த மற்றும் ஊர் மற்றும் சிறு நகர பகுதிகளில் உள்ள சுகாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் முழுமையான செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ஒரு சுகாதார உதவி தளம். நலம் AI என்பது தமிழ் விதையின் ஒரு சமூக முயற்சி. தொழில்நுட்பத்தால் மருத்துவத்தை அனைவரும் எளிதில் பயன்படுத்தலாம் என்பதை நிரூபிக்கிறது. நம் கிராமப்புறங்களில் மருத்துவ சேவைகள் பின்தங்கியவையாக உள்ளன. தொலைதூரம், நிபுணர்கள் இல்லாமை மற்றும் குறைந்த தகவல் இவை அனைத்தும் ஒரு சவாலாக உள்ளன. நம் கிராமங்களில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு காட்சி இது. இவை அனைத்தும் நமது பின்னணி ஆய்வின் பகுதிகள். கிராமப்புற மக்களின் மருத்துவ பழக்க வழக்கங்கள், அவர்களின் சுகாதார பிரச்சனைகள் மற்றும் உள்ளூர சுகாதார அமைப்புகள் குறித்து ஆழமான புரிதல். மருத்துவமனை செல்வதற்காக 10 கிலோமீட்டர் தூரம் பயணம், ஆம்புலன்ஸ் வர தாமதம், போதுமான தகவல் இல்லாமல் பயம், குழப்பம். மருத்துவர்கள் அடிக்கடி கிடைக்காமல் போகிறார்கள். முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் எல்லாம் சிக்கலில். உடல் நலம் குறித்து கேட்க ஒருவரும் இல்லை. இப்படி நம் ஊர்களில் இன்னும் நிஜமாக நடக்குது. ஆனால் நமக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் நலம் AI. இன்று நமக்கு மருத்துவ தகவல்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. ஆனாலும் அத்தகைய தரவுகளை நன்கு புரிந்து கொண்டு நமக்கேற்ப தனிப்பயன் ஆலோசனைகளை தர இயலும் ஒரு தீர்வு பெரிதாக இல்லை. இதில்தான் நலம் AI நுழைகிறது. இது ஒரு சிக்கலான பிரச்சனையை எளிமையாக மாற்றுகிறது. இந்த கருத்து எப்படி தோன்றியது? உண்மையான மக்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் மற்றும் பயன்படாத மருத்துவ வசதிகள் நமக்கு வழிகாட்டியது. நாங்கள் எப்படி இந்த நலம் AI உருவாக்கினோம்? கூகுள் டீம் நடத்திய Kaggle Gen AI 5 நாள் பயிற்சி நிகழ்ச்சியில் நாங்கள் பல புதிய தொழில்நுட்பங்களை, நுண்ணறிவு மாதிரிகளை மற்றும் நிரலாக்க கூறுகளை கற்றுக்கொண்டோம். அந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக நாங்கள் ஒரு உண்மை உலக பிரச்சனையை தேர்வு செய்து அதற்கான தீர்வை வடிவமைக்க வேண்டும் என விரும்பினோம். அதிலிருந்து தான் நாங்கள் இந்த நலம் AIயின் யோசனையை உருவாக்கினோம். நாங்கள் 4 பேர். நாங்கள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளில் வாழ்கிறோம். ஒருவர் அமெரிக்காவிலிருந்து, ஒருவர் ஜெர்மனியிலிருந்து, ஒருவர் துபாயிலிருந்து மற்றும் ஒருவர் இந்தியாவிலிருந்து. ஆனால் எங்கள் அனைவரையும் இணைத்த ஒரு பொக்கிஷ மொழி இருந்தது. அதுதான் தமிழ். தமிழ் மொழியின் மீது கொண்ட ஒரே காதலால் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த தீர்வை வடிவமைக்க தொடங்கினோம். இது தொழில்நுட்பத்தை தாண்டி பகிர்வும், பண்பாடும், பாசமும் சேர்ந்த ஒரு பயணம். நலம் AI உருவாக்கத்தில் பல ஜென் AI தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்ட்ரக்சர்ட் இன்புட், ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங், ஆடியோ அண்டர்ஸ்டாண்டிங், ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் RAG மற்றும் லாங் கண்டெக்ஸ்ட் விண்டோ போன்றவை. ஃபங்க்ஷனல் காலிங், ஏஜென்ட்ஸ், இவாலுவேஷன், கிரவுண்டிங் மற்றும் எம்பெடிங் ஆகியனவும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து வருவது நலம் AIயின் தொழில்நுட்ப அடித்தளங்களை விளக்கும் பகுதிகள். ஜேசன் இன்புட் அவுட்புட் பயன்படுத்தி மக்களுடைய கேள்விகளை வாங்கி நம்மோட மாடல் கிட்ட கொடுக்குறோம். ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் பற்றி விரிவாக கூறப்படுகிறது. இது AIயின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது. ஆடியோ அண்டர்ஸ்டாண்டிங் மக்களின் குரலை புரிந்து செயல்படுவது முக்கிய அம்சமாகும். சாதாரணமாக கேட்டல் போதும். 4 வயிற்று வலி இருக்குது, என்ன செய்யலாம்? எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, என்ன உணவு சாப்பிடலாம்? நலம் AI நெடுங்காலம் பயணம் செய்யும் தோழன்.
ப்ராம்ப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் பற்றி இங்கு கூறப்பட்டுள்ளது. இது எப்படி வேலை செய்கிறது? இப்போது ஒரு சின்ன டெமோ. நலம் AI எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். பயன்படுத்துவது எளிது. நீங்கள் பேசலாம், எழுதலாம் அல்லது ஒரு ஹெல்த் ஒர்க்கரிடம் சொல்லலாம். நலம் AI உடல் அறிகுறிகளை அடிப்படையாக கொண்டு தீர்வுகளை தரும். அடுத்த பக்க மருத்துவமனை எங்கே, எப்போது திறந்திருக்கும் என்பதை சொல்வது, நோய் கட்டுப்பாட்டு ஆலோசனைகள், அவசர நிலை வழிகாட்டிகள் எல்லாம் தரும். நமக்கு இணையம் இல்லை என்றாலும் ஆப்டிமைஸ் செய்யப்பட்ட ஆஃப்லைன் பதிப்பு இருக்கு. இதுதான் நலம் AIயின் மிகப்பெரிய பலம். நலம் AI அமைப்பு கட்டமைப்பு மற்றும் கருவிகள். நலம் AIயின் வலிமையும் விரிவுபடுத்தலும் இதற்குள் பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்பங்களால் முடிகின்றது. இதில் பின்வரும் முக்கியமான கருவிகள் இடம்பெறுகின்றன. Opening curly bracket. Basic medications. If available, administer antivenom as quickly as I feel feverish with a slight cough. What should என் வயிறு வலிக்கிறது, எனக்கு குமட்டல் வருகிறது, என்ன வீட்டு வைத்தியம் உதவும்? என் வயிறு வலிக்கிறது, எனக்கு குமட்டல் வருகிறது.
குரல் செயலாக்கம் ஸ்பீச் ரெகக்னிஷன், GTTS, பைட்டப் போன்ற மென்பொருட்கள் மூலம் பயனர் குரல் அடிப்படையில் தத்தம் குறைகளை சொல்ல இயலும். தரவுகள் கையாளல் ஜேசன், ரே ஆகியவை தரவுகளை சரியாக வடிகட்டவும் வகைப்படுத்தவும் உதவுகின்றன. கூகுள் AI சேவைகள் google.gen.ai மூலம் நம் சாத்தியங்களை விரிவுபடுத்தும் பொதுவான நுண்ணறிவு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சேமிப்பு மற்றும் மீட்பு SQLite 3 மற்றும் ChromaDB ஆகியவை தரவுகளை துல்லியமாக சேமித்து பின்னர் தேவையான தரவுகளை நினைவுபடுத்துகின்றன. பயனர் இடைமுகம் ipython.display.audio மற்றும் தனிப்பயன் பயன்பாட்டு முனையங்கள் மூலம் பயனர் தொடர்பு மேம்படுகிறது. இவை தவிர ஆஃப்லைன் செயல்பாடு, அப்பாயின்மெண்ட் மேலாண்மை, சுருக்கமான டோக்கன் அடிப்படையிலான கால அளவீடு மற்றும் தரமான தரவுகள் பாதுகாப்பு ஆகியவையும் அடங்கும். இதில் பயன்படுத்தப்படும் நுண்ணறிவு மாதிரிகள் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மற்றும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆகியவற்றின் சேர்க்கையாகும். இந்த திட்டத்தில் நமது பயனர் தரவுகள் பாதுகாப்புடன் பயன்படுத்தப்படுகின்றன. Kaggle டேட்டாசெட்ஸ், WHO மற்றும் லோக்கல் ஹெல்த் ரெபாசிட்டரிஸ் போன்றவற்றிலிருந்து தரவுகள் எடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளன. பைத்தன், பாண்டாஸ், scikit-learn, TensorFlow, matplotlib ஆகிய கருவிகள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதன் பயனுள்ள முடிவுகள் ஹீட் மேப்ஸ், ப்ரெடிக்ஷன் கிராஃப்ஸ், கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸ் மற்றும் கன்ஃபியூஷன் மேட்ரிசஸ் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன. எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் நலம் AI-யின் அடுத்த கட்ட மேம்பாடுகள் பின்வருமாறு. புதிய UI வடிவமைப்பு அனைவரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் பயனர் இடைமுகம் மென்மையான தெளிவான வடிவத்தில் திருத்தப்படும். பல்வேறு மொழி ஆதரவு தமிழ் மட்டுமல்லாது மற்ற இந்திய மற்றும் உலக மொழிகளிலும் நலம் AI செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் மொழி தடைகள் நீங்கும். படம் அடிப்படையிலான நோய் மதிப்பீடு பயனர் தம் தோல் தொந்தரவு, புண்கள் போன்றவற்றின் படங்களை பதிவேற்றலாம். AI மூலம் படங்களை பகுப்பாய்வு செய்து துல்லியமான ஆலோசனைகள் வழங்கப்படும். பயனுள்ள வீடியோ ஆலோசனை இன்-ஆப் வீடியோ கால்ஸ் கூகுள் மீட் அல்லது வெப் RTC மூலம் முற்றிலும் செயலியில் உள்ள மருத்துவருடன் நேரடி வீடியோ ஆலோசனை அமையலாம். IoT தொழில்நுட்பங்களுடன் இணையம் savemom.in போன்ற நிறுவனங்களுடன் இணைய திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஊரக பகுதிகளில் உள்ள கர்ப்பிணி பெண்களின் முக்கியமான தகவல்களை தொகுத்து நலம் AI வழியாக பாதுகாப்பாக பராமரிக்க உதவும். முடிவு நலம் AI என்பது ஒரு சாதாரண சாட்பாட் அல்ல. இது ஊரக சுகாதாரத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு தீர்வு. இதற்கான அடித்தளம் நம் தொன்மையான தமிழ் இலக்கியத்திலிருந்து உருவானது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயை ஆராய்ந்து அதன் மூல காரணத்தை அறிந்து சரியான மருந்து அளிக்க வேண்டும். இந்த குறளில் சொன்னதை போல் நலம் AI RAG Retrieval Augmented Generation, Multimodal Interaction, Structured Context Aware Responses, Offline Access இவை எல்லாம் ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. எங்கள் நோக்கம் ஒவ்வொருவரும் தங்களை சுயமாக கவனிக்கக்கூடியதாக இருப்பது, ஊரக மக்களுக்கும் உயர்தர சுகாதார அறிவை வழங்குவது, மரபு, நவீனம், பாரம்பரியத்தின் பசுமையும் தொழில்நுட்பத்தின் புதுமையும் இணைக்கும் ஒன்று.
நலம் நம்ம உரிமை. அதை எளிதாக, இலவசமாக, நவீனமாக பெறும் நெடுவழி நலம் AI. நலம் ஒரு சொத்தல்ல, அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை வளர்க்கும் வழிகாட்டுதலாக இருக்கிறது நலம் AI. நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க இன்றே நலம் AI-யை நம்புங்கள். நலம் AI நலம் தரும் நவீன அறிவு உங்களோடு எப்போதும். உங்கள் நலத்துக்காக உங்கள் வீட்டிற்குள் நுழைந்துள்ள நுண்ணறிவு நண்பன் நலம் AI. நலம் AI-யை உங்கள் வாழ்வை நலம் சார்ந்ததாக மாற்றும் ஒரு சிறிய முயற்சி. நலம் AI தொழில்நுட்பமும் தமிழும் நலனுக்காக இணையும் பயணம். நன்றி.